யார் பாடும் பாடல் என்றாலும் சேராதே நம்மை சேராதே. கனவி வாழ்வாகி வாழ்வி நினைவாகி வளர்த்தேன் உயிரை கனவாக. என்னுடைய சோகமெல்லாம் யார் பாடு பாடல் என்றாலும் சேராதே நம்மை சேராதே. அன்பு இரண்டேது இருந்தால் அன்பேது துன்பம் இங்கே இனியேது. என்னுடைய சோகமெல்லாம் யார் பாடு பாடல் என்றாலும் நம் பாடல் போலே நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் தெரியுமா? நான் யாருமற்ற அனாதையாகி விட்டேனே. இதற்கு மேற்பட்டு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. என் உயிரை விட்டு பாவம், யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. இந்த அடந்தை கானகத்தில் உயிரை துறக்க துணிந்து விட்டீர்களே அம்மா. எதற்காகமா சாக துணிந்துட்டீங்க அம்மா? ஏமா சாக துணிந்துட்டீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள். நான் சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவளா? அம்மா, இந்த உயிர் இருக்குதே, இந்த உயிரானது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக் கொள்முள். அவசரப்பட்டு உயிரை துறக்க துணிந்து விட்டீர்களே அம்மா. நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்கிறம்மா. நான் யாத்திரிகா. நான் ஒரு நாட்டு ஒரு நாட்டு இளவரசியா? நாட்டு இளவரசிக்கு எந்த நிலையா? எந்த நாடுடைய பெயர் என்னம்மா? ஐயா, இதோ தெரிகின்றது சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாட்டு இளவரசி. ஐயோ, சத்தியபுரி நாட்டு இளவரசியா? ஆமாங்க. சத்தியபுரி நாட்டு இளவரசி என்றால் என்னுடைய தங்கை முத்தழகியாச்சு. என் தங்கையா இருக்க கூடாது, என் தங்கச்சியா இருக்க கூடாது. ஆண்டவா, ஐயா, என் தாய் தந்த பேர் என்ன? ஐயா,
என் தந்தை பெயரோ சத்தியசீல வண்ணர், என் தாயார் பெயரோ சத்யாவதி. சத்தியசீலமன் சத்தியவதியா? உடைய உடன் பிறந்தவன் யாராவது இருக்காங்களா அம்மா? எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். மூத்தவன் பெயரும் மாறன், இளையவன் பெயரும் இளையண்ணன் முத்து என்று கூறினாலே அந்த முத்துவாணி பார்த்திருக்கியாம்மா? கிடையாதுங்க. அந்த பாவியை நீ பார்த்திருக்க முடியாதுப்பா. நீ சின்ன குழந்தையாக இருக்கும் போது உன்னை விட்டு அயல்நாட்டுக்கு சண்டை படுபாவி அம்மா. முத்து என்று கூறினாலே அந்த முத்து யார் தெரியுமா? உடைய சிறிய அண்ணன் முத்து யார் தெரியுமா? முத்தழகி, உடைய அண்ணன் முத்து நான் தான். எந்த குடும்பத்தில் இரு பார்வைகளும் இழந்து இப்படி காலகட்டத்தில் தனி வரமாக உங்களுக்கு எப்படி என்ன இரு பார்வைகளும் போச்சு என்றா பட்டல் முடிந்து அன்பு தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. அண்ணி என்ற பேரில் இருக்கின்றாலே பட்டுபாவி, அவருடைய சூழ்ச்சியா என் மீது படி சுமத்தி எரியின் கண்களையும் அடித்து நான் கூடாக்கி உங்களுடைய இரு பார்வைகளும் போவதற்கு காரணம் அந்த பாவியால் தான் என்னுடைய வாழ்க்கையும் இழந்தது. உடன் பிறந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்து இந்த பாவினை யாரு மற்றானாக நான் தனி மரபாக இந்த யானை படை கொண்டு தேனை பலவிழ்ந்து ஆள பிறந்தாயம்மா, புவியாள பிறந்தாயம்மா.
முதல்வான் மறைந்து முடிந்தார் மறக்க முடியாதம்மா உறவை பிரிக்க கோட்டையில குதூகலமா வாழ வேண்டிய நீ அந்த படுபாவியின் சூழ்ச்சியால் அனாதையாக நடுவீதிக்கு வந்து விட்டாய் அம்மா. இந்த பாவி உன்னை நான் இந்த கோலத்தில் பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? ஐயோ நான் உயிரோடு இருக்க வேண்டுமா அம்மா? அம்மா, 2 அண்ணங்கள் இருந்தோம் இப்படி அனாதையாக சாக துணிந்துட்டு அம்மா. அம்மா நம்முடைய அண்ணன் நல்லவர் தானம்மா, நம்முடைய அண்ணன் நல்லவர் தான். மது போதையில அந்த தாசி வீடே கதி என்று கிடக்கின்றார் அம்மா. நமக்கே தெரியல என்றால் நம்முடைய அண்ணனுக்கு என்ன தாகம் அதிகமாயிடுச்சு. பசி பறிக்க முடியலம்மா. இந்த காட்டின் வழியாக நடந்து வந்தால் உங்களுக்கு பசி மயக்கம் அதை பார்த்தீர்களா? ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது. அண்ணா, அந்த ஆலயத்தில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் நான் கொண்டு வருகிறேன்.